நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் தலைவரோட படங்கள் தேட்டரில் பார்த்தேன்னு எனக்கு படையப்பா தான் நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படம். ஸோ அது உங்களுக்கு தெரியும்ல, படையப்பா லென்த்தே ரொம்ப அதிகம். ஆனால் அவ்வளோ நேரம் தலைவரை பார்க்குறமேன்னு சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க. யாருமே லென்த்தை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க படத்தில். ஸோ வேறு மாதிரி அதுலேயும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு தலைவர் போனால் பயங்கரமாக இருக்கும். அது செகண்ட் ஹாஃப் ஒரு மொமெண்ட் இருந்திருக்கோம்லண்ணா, லைக் இந்த படம் இந்த சீன் ஆர் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அண்ணாமலையிலேருந்தே அது இருந்துச்சு. நான் டிவியில் பார்க்க ஆரம்பித்த டைமில் இருந்தே எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் அவர் ஒரு பெரிய மோட்டிவேஷன். இன்னைக்கு வரலையும் அதான், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, நான் இந்த இப்போ இங்கே பார்க்குறாருல அங்கே பார், அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவர் நம்மளை பார்த்துட்டு இருப்பார். இந்த சிரிப்புக்கு நீங்கள் என்ன அர்த்தம்னாலும் எடுத்துக்கலாம். நான் இருக்கேன்னு எடுத்துக்கலாம், விடுற அதெல்லாம் ஒரு மேட்டரானு எடுத்துக்கலாம், போட ஆண்டவனே நம்ம பக்கம்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்மளோட எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் நான் அவர் ஒரு ஆறாவாக பார்க்குறேன். அந்த முகத்துலேருந்து நமக்கு ஒரு பதில் கிடைக்குது, அந்த முகத்துலேருந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அப்படி தான் அந்த படங்கள் எல்லாமே. இன்றைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் நம்ம விழுகிறப்ப அசோக் அப்படின்னு யாரையாவது பார்த்து சொல்லணும்னு தோணுதில்ல. ஆனால் நம்ம வளர்ந்து வரும் பொழுது ஒருவேளை அந்த அசோக் சரியான சூழலில் இல்லைன்னா அவனுக்கு நீ நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அந்த படம் தான் இல்லையா? உனக்கு துரோகம் பண்ணவனுக்கு நீ நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்தால் தவறாமல் அதை பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்தவர். ஸோ ரஜினின்றவர் ஒரு நடிகரா மனிதரா அவர் ஒரு டைட்டில் கிடையாது, அவர் வந்து ஒரு தத்துவம். ஸோ அந்த தத்துவத்துப்படி வாழணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா எல்லா படங்களுமே நமக்கு அதில் பாட புத்தகங்கள் தான்.